ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏபிசி ஜூஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜூஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும், ஸ்கின் க்ளோ ஆகும், இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட், சைட் எஃபெக்ட்ஸ், அப்புறம் இது எந்த டைமில் குடித்தா ரொம்ப ஹெல்தி, அப்புறம் எல்லாத்தோட மெயினாக ஃப்ரூட்ஸ் பெட்டரா இல்லை ஜூஸாக இன்டேக் எடுத்துக்கிறது பெட்டரான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜூஸ் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பீட்ரூட் அண்ட் C ஃபார் கேரட். இதான் நம்மளோட ஏபிசி ஜூஸ். அதுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க, அப்புறம் ராஃப் பீட்ரூட் எடுத்துக்கோங்க, இதோட தோல் நீக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன கேரட் எடுத்துக்கோங்க, இதோட தோலையும் சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். மின்ட்டும் காம்ப்ளெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால இதில் ரெண்டுத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் ரெண்டும் உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஹாஃப் லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். அதுவுமே டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வாங்க நம்ம இப்போ ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆப்பிளை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தோல் நீக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஆப்பிள் அடிச்சுக்கிறேன். இது கூட ஒரு துண்டு இஞ்சும் புதினாவும் சேர்த்து ஃபஸ்ட்டு நான் இதை நல்லா அரைச்சிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதில் நான் கேரட்டும் பீட்ரூட்டும் சேர்த்துக்கிறேன். புதினாவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் டார்க் சர்க்கிள் யூஸ் பண்ணலாம், காம்ப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஆக்னே இருந்துச்சுன்னா அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஏஜிங்கை ஸ்லோ பண்ணும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால இது நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துன பிறகு நம்ம எடுத்து வச்ச கேரட்டையும் பீட்ரூட்டையும் இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இதில் அதே நல்ல மையம் அரைச்சிக்கோங்க. உங்கள் கிட்ட ஜூஸ் இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் அரைக்கிறத விட ஜூஸ் இருந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நம்ம ரெண்டு முறையில் குடிக்கலாம். எது அப்படியே குடிக்கலாம் ஃபில்டர் பண்ணாமல், இல்லைனா நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் ஜூஸ் மட்டும் குடிங்க. இப்போ இதோட நம்ம பெனிஃபிட்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த ஜூஸை பற்றி நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருந்தேன். அது மூலிமா எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கேரட்டோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். கேரட் நம்ம சாப்பிட்றது மூலிமா நமக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், ஸ்கின் க்ளோ ஆகும். இதில் பீட்டா கேரட்டின்னு ஒரு பிக்மெண்ட் இருக்குது. இது கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணும், நமக்கு டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும், ஐசைட் இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பீட்ரூட்டில் நம்ம என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இது நேச்சுரல் க்ளோ கொடுக்கும், wrinkles ரெடியூஸ் பண்ணும், டார்க் சர்க்கிள்ஸ் ரெடியூஸ் பண்ணும். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இதை நம்ம யூஸ் பண்ணால் ஃபேஸ் சாஃப்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. கடைசியாக ஆப்பிளை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆப்பிளோட கிப்ஸ் டாக்டர் அவேன்னு கோட் இருக்குது. அந்த மாதிரி ஸ்கின்னுக்குமே நிறைய இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டார்க் சர்க்கிள் வராமல் வச்சுக்கும், பிரைட்டன் ஆக்கும் ஸ்கின்னை. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த ஜூஸில் இருக்குது. இப்போ இதோட நம்ம சைடு எஃபெக்ட்ஸை பார்க்கலாம். என்ன எவ்வளோ பெனிஃபிட்ஸ் சொல்லிட்டு இப்போ சைடு எஃபெக்ட்ஸ் சொல்கிறீங்களே நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாமே அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தான் கேரட்ஸோட இன்டேக் அதிகமாக இருந்தால் நமக்கு கேரட்டோமேனியான்னு ஒரு டிசீஸ் வரும். அது என்னென்னா, இந்த மாதிரி நம்ம கை ரொம்ப ஆரஞ்சிஷாக ஆகிடும். நம்ம இந்தியன் ஹேண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், இந்த மாதிரி ஆகிடும். பட் இது ரொம்ப பெரிய டிசீஸ் இல்லை. பீட்டா கேரட்டின் பிக்மெண்ட்டோட இன்டேக் குறைஞ்சிருச்சுன்னா அந்த கலர் ஃபேட் ஆகிடும், நம்ம நார்மல் கலருக்கு வந்துடலாம். ஸோ ரொம்ப பயப்பட வேண்டாம். இதே மாதிரி பீட்ரூட்டை எக்ஸஸ் அமௌண்ட் எடுத்துக்கிட்டால் கிட்னி டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே எக்ஸஸ் அமௌண்ட் எடுத்துக்கிட்டால் தான். நம்ம வீக்லி ட்வைஸ் இல்லை 10 days ட்வைஸ் எடுத்துக்கிட்டால் ப்ராப்ளம் இல்லை. லாஸ்ட்டாக ஆப்பிளில் பெருசாக எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை, நிறைய பெனிஃபிட்ஸாக இருக்குது ஆப்பிளில். ஸோ நம்ம இதை தைரியமாக சாப்பிடலாம். பட் ஆனால் ஒன்று தான் சொல்கிறாங்க, இது ஜூஸாக சாப்பிட்றத விட ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு ஹெல்தின்னு சொல்கிறாங்க. ஜூஸாக சாப்பிட்டா பல் சொத்தையாக வாய்ப்பு இருக்குது, அப்புறம் பல் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அடுத்து நம்ம ஏபிசி ஜூஸை எப்படி குடித்தா ரொம்ப ஹெல்தின்னு பார்க்கலாம். இந்த ஜூஸை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை மட்டும் மார்னிங் குடிக்கலாம். இல்லை கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிச்சிட்டு ஒரு 1 hour கழித்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது நம்ம ஒபிசிட்டி அவாய்ட் பண்ணலாம். இந்த ஜூஸை நீங்கள் வீக்லி ட்வைஸ் இல்லைனா 10 days ட்வைஸ் எடுத்துக்கோங்க. டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் கெயின் ஆக வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம டெய்லி லைஃப்பில் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றது பெட்டரா இல்லை ஜூஸாக சாப்பிட்றது பெட்டரா நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக நிறைய பேர் நமக்கு ஜூஸ் குடிக்காதீங்க, ஃப்ரூட்ஸாக சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது எல்லாமே கரெக்டு தான். ஸோ ஜூஸ் குடித்தா நமக்கு நிறைய வெயிட் கெயின் ஆகும், ஒபிசிட்டி ஆகும், ஹை பிளட் ப்ரெஷர் வரும், ஹார்ட் டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது, சுகர் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய ரிசர்ச்சில் சொல்கிறாங்க.
பட் இது எல்லாமே டெய்லி ஜூஸ் எடுத்துக்கிட்டால் தான் நீங்கள் வீக்லி ட்வைஸ் இல்லை 10 days ட்வைஸ் எடுத்துக்கிட்டால் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஜூஸும் ஃப்ரூட்ஸும் கலந்து சாப்பிடலாம். அதுக்குன்னு ஜூஸை ஃபுல்லாக நம்ம அவாய்ட் பண்ணிட வேண்டாம். பட் ஆனால் உங்களால் ஃப்ரூட்ஸை சாப்பிட முடிஞ்சால் கண்டிப்பாக ஃப்ரூட்ஸாகவே சாப்பிடுங்க. இல்லை வெளியே சப்போஸ் போகிறோம் இல்லை ஆஃபீஸ் போக்கில் நீங்கள் ஜூஸ் குடிக்கணும்னா கண்டிப்பாக குடிங்க, ப்ராப்ளம் இல்லை. பட் ரொம்ப எக்ஸஸ் அமௌண்ட்டில் ஜூஸ் எடுத்துக்க வேண்டாம். அதை விட நம்ம ஹோல் ஃப்ரூட்டாகவே சாப்பிடலாம். அதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜிவிஎஸ் ஹோம் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் அடுத்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.